போராட்டமே வாடிக்கையாகி போச்சு அப்படின்னு மாறிப்போன தமிழக மக்களின் வாழ்க்கை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த அரசியல் சதுரங்கத்தின் விளையாட்டு. சரி, மண்ணுக்குள்ள விதைச்சிருக்கிற விதை கூட தன்னுடைய உயிரை காத்துக்கிறதுக்கும் தன்னை புதுப்பிச்சுக்கிறதுக்கும் தன்னை செடியாக மாற்றிக்கிறதுக்கும் மண்ணோட போராடி முட்டி 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 மேலே ஒரு தாவரமாக வளருது. அது மண்ணோட விதையாக இருக்கிறப்ப தினம் தினம் ஒரு போராட்டம் நடத்தி அது வெளிப்படுகிறது. அப்போது மக்களாகிய நாம் நமக்கான உரிமைக்கும் நம் மண்ணிற்காகவும் இந்த இனத்திற்காகவும் அண்ணன் செந்தமிழன் சீமான் மாதிரி நாம் போராடணுங்கிறது இன்னைக்கு விதிவிலக்காய் போச்சு. அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுவும் என்னென்னா, எண்ணூரில் நடந்த ஒரு மாபெரும் சம்பவம், தரமான சம்பவத்தை அண்ணன் நேரில் போய் செஞ்சுருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை நம்ம விளக்கமாக பார்ப்போம். வாங்க காணொலிக்குள்ள. உங்களுடன் நான் உயிர்மை வசந்தகுமார். ஏன் போராடுறீங்க? உங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் போராட்டம். சரி, இந்த போராட்டத்தை திணிச்சது யார்? இல்லை போராடணுங்கிறத நம்ம தலைவிதியா? அப்படி ஏதாச்சும் நமக்குன்னு நம்ம பிறந்தப்ப நம்ம தலையில் எழுதி வச்சிருக்குதா? அப்படின்னா இங்கே நமக்கான ஆட்சி இல்லை. வளர்ச்சி என்ற பெயரில் நம்மை சுரண்டுவதனா நம்முடைய வளத்தையும் இந்த மண்ணை சூறையாடி கார்பரேட்டுகளுக்கு விற்பதுமான ஒரு வேலை நடக்கிறது என்கிற தெளிவான பார்வையை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவருடைய பொதுக்கூட்டத்தினுடைய மேடையிலையும் அரசியல் ஆட்சி வரைவுலையும் அவர் தெளிவாக இதை விளக்கி நம்மகிட்ட சொல்லிட்டு வர்றாரு. ஆனாலும் இந்த 500க்கும் 1000க்கும் ஆசைப்பட்டு நம்ம யோசிக்காம ஒரு இடத்துல ஓட்ட போட்டதனுடைய விளைவு இன்னைக்கு கடல்ல எண்ணெய் கலந்ததுக்கப்புறம் வாளி விட்டு அல்றதும், சின்ன சின்ன நாடுகள் கூட அப்படியே அண்ணன் சொல்கிற மாதிரி அந்த விலங்கூர்தி வச்சு பவுடரை தூவிட்டு பாயோல அள்ளிட்டு போகக்கூடிய தொழில்நுட்பம் இருந்தும் வாளில் விட்டு அள்ளிட்டு அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து போயிட்டாங்க. மறுபடியும் ஏங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னு கேட்டால் இல்லை அதுவே சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. அந்த எண்ணெயினால் அதையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு செத்து போன மீன்கள் இருக்குது பார்த்தீங்களா? அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை சாப்பிட்டுக்கிட்டு வாழக்கூடிய மீன்கள் நஞ்சாகி போனதுக்கப்புறம் அந்த மீன்களை எடுத்து உணவாக எப்படி மனிதர்கள் சாப்பிட முடியுங்கிறது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத ஒரு ஆட்சி நம்ம மேலே திணிக்கப்பட்டிருக்குது. அப்படிங்கிறதுக்கு அந்த ஆட்சியாளர்களோ இருவேறு திராவிட அரசியல் கட்சி நடத்தக்கூடியவர்களோ காரணம் அல்ல. இவர்களை தேர்ந்தெடுத்த நாம் தான் காரணம். அப்போது இங்கே ஒரு தவறு நடக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு கல்லில் போய் மோதிக்கிறோம். கல்லில் இடிச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? கல் இடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம். கல் இடிக்கலை, நம்ம போகிற பாதையில் சரியான கவனம் இல்லாததுனால அந்த கல்லில் இடித்து காலில் பட்டு ரத்தம் வந்திருக்கு. அப்போது அதையே நம்ம இன்னொருத்தட்டு போய் சொல்கிறோம்னா கல் இடிச்சிருச்சு. கல் இடிக்கலை, நம்ம கவனக்குறைவுனால கால் இடிச்சிருச்சு. அந்த மாதிரி நம்மளுடைய கவனச்சிதறல் இந்த 500க்கும் 1000க்கும் வெள்ளி கொலுசுக்கும் குக்கருக்கும் கோட்டருக்கும் கோழி பிரஜானிக்கும் ஆசைப்பட்ட போட்ட ஓட்டு இந்த வேலையை செய்யுது. சரி, வளர்ச்சி என்ற பெயரில் நமக்கு தொழிற்சாலைகள் தேவைப்படுது அப்படின்னு ஒரு நியாயமான கருத்தை நீங்கள் வைக்கிறீங்க. அதையும் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த பார்வையில் பார்க்குறோம். வளர்ச்சி என்ற பெயரில் நீங்கள் தொழிற்சாலையை நிறுவக்கூடிய அதே சமயம் இந்த காற்றும் நீரும் மண்ணும் விஷமாகி கொண்டிருக்கிறது. அதை ஏற்றுக்கிறீங்களா? இந்த மண்ணில் விளையக்கூடிய பயிர்கள் அத்தனையும் விஷமாகி ரசாயன உரத்தினால அது நஞ்சாகி இன்னைக்கு உணவே நஞ்சுங்கிற மாதிரி நம்ம சாப்பிட்டு இருக்கிறதுனால தான் இத்தனை பல்வேறு பிரச்சனைகள், உடல் ரீதியான நோய்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஆயிரக்கணக்கில் இல்லை லட்சக்கணக்கில் மருத்துவ செலவுகள் செய்து கொண்டிருக்கிறோம். மறைமுக வியாபாரம் கார்பரேட்டுக்கு போய் கொண்டு இருக்கிறது. அப்போது நாம் எந்த இடத்த கவனிக்கணும் அப்படிங்கிற பார்வை இருக்குது. சரி, அப்படித்தான் அதுதான் நஞ்சாச்சு அப்படின்னு இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீர், குடிநீர் இருக்கட்டும், கடல் நீர் இருக்கட்டும், ஆற்று நீர் இருக்கட்டும், சாயப்பட்டறையில் இருக்கக்கூடிய கழிவுகள் அதில் போய் கலக்குது. தோல் ஃபேக்ட்ரியில்
தோல் தொழிற்சாலையிலேருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் அங்கே போய் கலக்குது. அப்படி கலக்குதுன்னு நம்ம ஏதாச்சும் செய்தியாளர்கள் பத்திரிகையிலையோ அல்லது டிவிலையோ ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ பிடிச்சி போட்டால் இப்போ என்ன பண்ணுறாங்க, போரை போட்டு உள்ள அனுப்பிச்சிட்றாங்க. அது நிலத்தடி நீருக்குள்ள போய் கலந்துக்குது. அது பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் பரவுது. இப்படிப்பட்ட ஒரு கேடுகெட்ட ஒரு அரசியலை நாம் தான் தேர்ந்தெடுத்தோம். அப்போ நம்ம தான் திருந்தணும். அண்ணன் செந்தமிழன் சீமான் இதை அடிக்கடி இந்த மாதிரியான விடயங்களை பொதுக்கூட்ட மேடைகளில் தெளிவாக வலியுறுத்துறாரு. அதுவும் நம்ம கூட கொஞ்சம் தான் பேசுகிறோம், அவர் நிறையா பேசிட்டார். எண்ணூரில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே கொரமண்டல் அப்படிங்கிற ஆலையில் ரசாயன உரம் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதிலிருந்து கடலுக்கு அடியே ஒரு பைப்பு போய் அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படுதுன்னு வைங்க. அதில் ஒரு கேஸ் லீக் ஆகி வெளியே வந்திருக்கு. அந்த கேஸ் அம்மோனியா வாயு என்று சொல்லப்படுகிறது. அது என்னென்னா காற்றில் கலக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் அதனால் பாதிக்கப்பட்டு உடல் ரீதியான உபாதைகளை அனுபவித்து மருத்துவமனையில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு அவர் கேட்குற கேள்வி, சீமானண்ணன் கேட்குற கேள்வி, இன்னைக்கு இங்கே லீக் ஆச்சு, இங்கே கசிஞ்சுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதை நான் அடைச்சிட்டேன்னு சொல்கிறீங்க. நாளைக்கு இந்த தொழிற்சாலையில் ஒரு விபத்து ஏற்பட்டு வெடித்தால் அந்த விஷவாயு இந்த ஊரில் பரவாதா, நிறைய பேர் சாக மாட்டாங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ அதுக்கான விடயம் இங்கே கிடையாது. அப்போது ஒரே வழி என்னன்னா, இந்த ஆலையை மூடுறதாங்கிறத அவர் எண்ணூர் மக்களிடம் ஒரு போராட்ட கூட்டத்தில் பேசுகிறாரு. அப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கான பெரும் ஆதரவை தெரிவிக்கிறாங்க. நீங்கள் அந்த கட்சி வேணும் இந்த கட்சின்னு ஓட்டு போட்டீங்க, யாரும் நிற்கலை. இன்னைக்கு நிற்கிறது யார் அப்படின்னா, செந்தமிழன் சீமான் தான் களத்தில் நிற்கிறாரு. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே ஓடி நிற்பது செந்தமிழன் சீமான் தான். அப்படி ஒரு தேசிய தலைவன், தமிழ் இனத்திற்கான ஒரு தலைவன் இங்கே உருவாகிட்டான். இங்கே இந்த அரசியல் மாற்றத்திற்கான, ஆட்சி மாற்றத்துக்கான, அடிப்படை மாற்றத்துக்கான ஒரு உன்னத தலைவன் உருவாகி இருக்கிறாரு அப்படின்னா நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். அதுவும் நமக்கு தேவையான நம் பண்பாட்டுக்கு உகந்த அதே சின்னத்தை, விவசாயி சின்னத்தை, இப்படி கை கட்டிட்டு 2 கரும்பை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கக்கூடிய சின்னத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த சின்னத்துக்கு வாக்களிங்க, ஓட்டுக்கு காசு தருவீங்களா? தரமாட்டோம். இலவசம் தருவீங்களா? தரமாட்டோம். எதையும் இலவசமாக தருவீங்க? கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, அடுத்தது தூய குடிநீர், தூய காற்று, இதையெல்லாம் நாங்கள் இலவசமாக தருவோம். இப்படிங்கிறது யாராச்சும் ஏற்றுக்கிட்டீங்களா? இன்றைக்கி எண்ணூரில் அண்ணன் சொல்கிறாரு, எல்லாம் உண்ணாவிரதம் இருக்கிறீங்க. எதுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறீங்க? அதுக்கப்புறம் மயங்கி விழுந்ததுக்கப்புறம் உடல் ரீதியாக பாதிப்பு உருவானதுக்கப்புறம் எல்லாம் கலைஞ்சு போயிடுவீங்க. சாப்பிட்டுட்டு தெம்ப போராடுங்க. இனிமேல் வேறு மாதிரியான போராட்டம் நடக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னது மாசு. அண்ணன் அங்கே தான் தங்கி, நான் இங்கே தங்கி இருக்க போகிறேன், அவங்களாம் தேடி வருவாங்க. சரி, இப்படி வேலை வாய்ப்பு, வளர்ச்சி அப்படின்னு சொல்லி திட்டங்களினுடைய பெயர்களில் உங்களை திணிக்கிறாங்க. சரின்னு நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. சரி, ஓகே, உங்களை வாழ சொல்கிறாங்க, இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் சொல்லி வாழ வைக்கிறாங்கன்னு வைங்க. ஏன் அந்த தொழிற்சாலைகளோட முதலாளிகள் இதே பகுதியில் வாழல? அப்போ அவங்கள இங்கே குடியிருக்க சொல்லுங்கள், நாங்களும் இருக்கிறோம். அனல் மின் நிலையமாக இருக்கட்டும், புனல் மின் நிலையமாக இருக்கட்டும், அணு மின் நிலையமாக இருக்கட்டும், எல்லா மின் நிலையத்துக்கும் அருகிலேயும் அதுக்குள்ளேயும் ஆட்சியாளர்களோ அல்லது அதனுடைய முதலாளிகளோ இங்கே தங்கட்டும், பாதுகாப்பாக இருக்கட்டுன்னு அப்போ சொல்லட்டும். அதுக்கப்புறம் எல்லாரும் தங்கன்னு சொல்லி மீறி போய் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை வெளியேற்றுறதுக்கான வேலையை செய்வாங்க. அப்போ இந்த ஒற்றை தொழிற்சாலைக்காக ஊர் மக்கள் அனைவரையும் பூர்வகுடி மக்கள் அனைவரையும் வெளியே போன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு இங்கே என்ன மாதிரியான ஆட்சி நடக்குதுன்னு வச்சுங்க, ஒற்றை தொழிற்சாலைக்கும் அந்த ஒற்றை முதலாளிக்குமான ஆட்சியும் அரசியலும் தான் நடக்குது. சரி, இதுக்கு தீர்வே இல்லையான தீர்வு இருக்குது. என்ன தீர்வு அப்படின்னா, விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்கிறது. வேறு தீர்வே இல்லையா? நோ, நெவர், எந்த சான்ஸும் கிடையாது. இந்த ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு ஓட்ட போடுறீங்க, கரவேட்டிகளை துரத்தி ஏட்டிக்கிறீங்க. இந்த போராட்டத்தை நாம் அழகாக தூக்கி எறிஞ்சு போட்டு அழகான வாழ்க்கை, நாளைய தலைமுறைக்கான நல்ல மருத்துவம், நல்ல கல்வி, நல்ல குடிநீர், தூய காற்று, இப்படி வாழணுங்கிற ஒரு பூமியை உருவாக்கணும். ஏற்கனவே 2023 பார்த்துட்டிங்கன்னா அண்ணன் ரொம்ப வேறு மாதிரி வளர்ந்துட்டார் மக்கள் மனசில். காரணம் என்னென்னா, எல்லாத்துக்கும் தெரியுது, எல்லாம் படித்த பையன் மக்கள் எல்லாத்துக்கும் தெரியுது, இனி அண்ணன் தான் தீர்வு, விவசாய சின்னம் தான் தீர்வு, நாம் தமிழர் கட்சி தீர்வு
அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? இந்த விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடணும். மின்சாரம் தயாரிக்கிறாங்க. மின்சாரம் அனல் மின் நிலையத்திலையும் புனல் மின் நிலையத்திலையும் அதே சமயம் அணு மின் நிலையத்திலையும் தான் செய்யணுமா, தயாரிக்கணுமா அப்படின்னா கிடையாது. பல நாடுகள் கடல் காற்றுலேயும் அதே சமயம் சூரிய ஒளியிலையும் இருந்து தான் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இது இந்த அனல் மின் நிலையத்துக்கு அணு மின் நிலையத்துக்கு எல்லாமே நிறைய விலை, நிறைய இயற்கை பொருட்களை நம்ம எடுத்து அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி தான் கரண்டை தயாரிக்கிறாங்க. ஆனால் இந்த இயற்கையான கடல் காற்றும் சூரிய ஒளியும் எப்போதும் தீராத ஆற்றல்கள். அப்போ அந்த தீராத ஆற்றல்கள் தான் வாழ்க்கை ஃபுல்லாக உதவும். இந்த நிலக்கரியை தோண்டி 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 எடுத்துட்டு மண் செத்து போயிடும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மீத்தேன் வாயுவை உறிஞ்சி எடுத்துருவாங்க. உறிஞ்சி எடுத்துட்டு அங்கே ஒன்றும் இருக்காது, எல்லாம் செத்து போய் பாலைவனம் ஆயிரும். நாளைக்கு சோமாலியா மாதிரி இங்கே ஒரு நாடு உருவாயிரும், பாலைவனம் உருவாயிரும். அப்புறம் இங்கே யாருமே வாழ முடியாத தகுதியற்ற ஒரு இடமா மாறிடும். அத்தனை அழிவுகளுக்கான திட்டமும் நம்ம தமிழ்நாட்டில் தான் நிறைய செயல்பட துவங்கியிருக்குது. அதுக்கு அடிக்கல்லும் நாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு கைகுலுக்கி கார்பரேட்டுகிட்ட டெண்டர் விட்டுட்டு இருக்கிறாங்க கமிஷனுக்காக. அப்போது இதையெல்லாம் முறியடித்து நாம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு முடிவெடுத்தா நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமானை தவிர வேறு வழி இல்லை. அதுவும் இந்த அரசியல் பார்த்துட்டிங்கன்னா மது ஒழிப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மது ஒழிப்புங்கிறது அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மட்டும்தான் இருக்கும். இதனால் இளம்பெண்கள் எத்தனையோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. குடும்ப பெண்கள் பார்த்துட்டிங்கன்னா தாலி இழந்து ஒரு விதவையாகக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி போட்டு அவங்கள தான் சாராய ஆலையை நடத்துகிறாங்க. சரி, இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டா, இங்கே அது தரேன் இது தரேன்னு மக்களுக்கு அடிப்படை தேவைகளை எதையும் செய்யாமல் வளர்ச்சி திட்டங்கிற பேரில் ரோடை போட வேண்டியது, மலையை உடைக்க வேண்டியது, மண்ணை திருட வேண்டியது, இதுக்கான வேலை தான் நடக்குதே தவிர மக்களுக்கான எந்த ஒரு நலனும் இல்லை. இன்னைக்கு வடக்கர்கள் நிறைய பேர் புகுந்துட்டான். நாம் நம்ம தொழிலை இழந்து வேலைக்காக வெளிநாடும் வெளி மாநிலங்களுக்கும் நம்ம ஓட வேண்டிய அகதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். சொந்த தாய் நிலத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை முற்றிலுமாக உணர வேண்டும். இந்த தருணத்தில் நாம் இதையெல்லாம் உணராமல் தொடர்ந்து நம்ம புரிஞ்சிக்காம, நமக்கு இப்போ இந்த வெள்ளி கொலுசு தராங்க, குக்கர் தராங்க, மடிக்கணினி தராங்கன்னு சொல்லிட்டு இந்த சைக்கிள் தராங்க, பேக்கு தராங்க, எல்லாம் இலவசமாக தராங்க. அந்த நேரத்துக்கு பட்டா நமக்கு எல்லாம் ஆசையாக தான் இருக்குது. எல்லாம் இலவசமாக தராங்க, வாங்கிக்கலாம். தயவு செஞ்சு வாங்கிக்கிங்க. ஆனால் ஓட்டை மட்டும் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு விவசாய சின்னத்தில் போட்டுருங்க. இதுக்கு மேலே போடலை. உண்மையாலும் ஆட்சி வரைவு நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவை மக்கள் படித்தாவே போதும். இந்த 800 மக்கள் எல்லாமே சத்தியமாக இன்றைக்கி தூத்துக்குடியாக இருக்கட்டும், கடலூராக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், இப்போ 800 மக்களாக இருக்கட்டும், எல்லாமே அண்ணன் செந்தமிழன் சீமானை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. சென்னை மக்களும் தான், சென்னை வாழ் மக்கள் தெளிவாக 100க்கு 200% புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே அண்ணன் செந்தமிழன் சீமான் தான், அவரை விட்டால் வேற வழி இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இதைய நாம் தெளிவாக உணர்ந்து நாளைய தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். போயிட்டு தேர்தல் வந்துடுச்சு, அந்த கட்சிக்காரங்க எவ்வளோ தருவாங்க, இந்த கட்சிக்காரங்க எவ்வளோ தருவாங்க, அப்போது இவங்களுக்கு ஓட்டு போட்டுடலாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்காம, ஏய் இந்த கட்சிக்காரர் தந்தானா இத்தனை வேலைகளை இவன் வச்சிருக்கிறான், நம்மகிட்ட இருந்து எல்லாத்தையும் சுரண்டி விட்டுருவான், இவன் இந்த படத்தை தரானா எப்படி சம்பாதிக்கிறான், இவனுக்கு எல்லாம் டெண்டர் போட்டு நம்மகிட்ட இருக்கிற சொத்து, நம்மகிட்ட இருக்கிற உடைமை எல்லாத்தையும் உருவிட்டு விட்டுருவான். அப்போது இவனும் வேண்டாம் இவனும் வேண்டாம், யார் வேணும்? இந்த தமிழ் தேசியத்திற்கும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசி கொண்டிருக்கிற விவசாயி சின்னத்தில் நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் வேண்டும். சீமானின் தலைமையில் மக்களுக்கு எப்பவுமே போராட்டத்தில் துணை நிற்கிற, அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில் எல்லோரும் மக்களுக்காக எந்த ஒரு ஸ்டிக்கரும் ஒட்டாமல், எந்த ஒரு அரசியல் அடையாளம் இல்லாமல், நிவாரணப் பொருட்களை எந்த ஒரு ஆட்சி பலம், அதிகார பலம், எந்த ஒரு பணபலம் இல்லாமல் தங்கிட்ட இருக்கிற 100 பத்தை போட்டு கொண்டாந்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் அக்காக்களுக்கும் அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் அண்ணன்களுக்கும் நீங்கள் வாக்களிக்கணும். அப்போ தான் உங்களில் ஒருவன், உங்களுக்கான ஒருவன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ உங்களுக்காக குரல் கொடுத்து உங்களுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுறதுக்கான ஒரு விடயத்தை செய்து தரதுக்கு
இங்கே ஒரு மாற்றம் பிறக்கும். அந்த மாற்றம் பிறந்தால் மட்டுமே நாளைய தலைமுறையில் நமக்கான சன்னதிகளாக இன்று வலம் வந்து கொண்டிருக்கும் நமது மகள்களும் மகன்களும் நாளைய இளைய தலைமுறைகளாக மாறி அவங்களுக்குரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய விடயத்தை மிகப்பெரிய ஒரு அடிப்படை வசதிகளுடன் ஒரு அழகான உலகத்துடன் வாழ வேண்டும்னா இந்த மாதிரி எண்ணூர் மாதிரி ஒரு சம்பவம், தூத்துக்குடி மாதிரி ஸ்டெர்லைட் ஆலை மாதிரி, அதே மாதிரி சென்னையில் வெள்ளம் வந்தது மாதிரி, இது இந்த கட்சியில் கேட்ட 4000 கோடி 90% வேலை முடிச்சிருச்சு. அங்கே ஒன்றும் இல்லை, எல்லாம் தண்ணியில எல்லாம் அடிச்சுட்டு போகுது, ஒன்றுமே இல்லை, வாஷ் அவுட் அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் கேட்டால் 8000 கோடி வந்துச்சு, நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் 4000 கோடி வந்துச்சு, இதில் 2 பேருக்கு மேலே ஒரு பெரிய ஜமா. இவங்க இதை சொல்கிறாங்க, அவங்க அதை சொல்கிறாங்க. ஆனால் இங்கே எதுவுமே நடக்கலைங்க. எதையுமே பண்ணாமல் எதையும் கண்டுக்காம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அந்த நிவாரண தொகை கூட கேட்டப்ப பழைய 2015 நடந்தப்போ அந்த பேலன்ஸ் இருந்தது பார்த்தீங்களா, அதையே கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்களே தவிர இந்த நிவாரணத்தை தரல. இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றிய அரசு ஆளக்கூடிய மற்ற மாநிலங்களில் ஏதோ சின்ன விஷயம் நடந்தால் கூட கோடி கோடியாக கொட்டி கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு தமிழகத்துக்குன்னு எந்த ஒரு பங்கும் உரிமையும் இல்லாமல் இருக்குது. இப்போ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா சும்மா இந்த கட்சி மாற்றிக்கலாம், அந்த கட்சி மாற்றிக்கலாம், இந்த அரசியல் மாற்றிக்கலாம். ஆட்சி மாற்றம் தேவையே இல்லை, அரசியல் மாற்றம், அதுவும் அடிப்படை மாற்றம் வேறு மாதிரி, அதுக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்த செய்யணும்னா விவசாயி சின்னத்தில் ஓட்டு போட்டால் தான் விவசாயி பழைப்பான். உங்களுக்கே தெரியும், ஈடி ரைடுன்னு சொல்லி எல்லா அமைச்சர் வீட்டுக்கும் ஈடி ரைடு விட்டது சரி, விவசாயிக்கு அது 20 லட்ச ரூபா கடன் இருக்கிற விவசாயிக்கு அவருடைய நிலத்தை அபகரிக்கணும்னு சொல்லிட்டு ஈடி ரைடு விட்டுருக்குது பெரிய எஜமான. அப்போது இங்கே என்ன மாதிரி அரசியல், ஒரு ஒன்றிய அரசாக இருக்கட்டும், இங்கே மாநிலத்தை ஆளக்கூடிய அரசாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்துட்டா எல்லாம் ஒரே கேட்டகரியில் தான் இருக்குது. அப்போ நமக்கான உரிமையை பெறணும்னா நாம் தமிழர் கட்சி தவிர இங்கே வேறு வழி இல்லை. ஏன்னா நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே மனிதன், நம் இனத்திற்கான தலைவன் நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். அதுவும் மேதகு பிரபாகரன் அவர்கள் வழியில் வந்த ஒரு நல்ல பிள்ளைகள் இன்றைக்கி இந்த அரசியலை கையில் எடுத்திருக்கிறாங்க. அதுவும் நல்லா படித்த பிள்ளைகள், விவரம் தெரிஞ்ச பிள்ளைகள், அதை மக்கள் உணரணும்னு இந்த காணொலியில் கேட்டுக்கிறேன். எண்ணூர் மக்களின் கோரிக்கை நிறைவேறும் வரை நாம் தமிழர் கட்சியின் உறுதுணை இருக்கும் அப்படின்னு அண்ணன் செந்தமிழன் சீமான் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. அந்த வாக்கின் அடிப்படையில் மக்களும் அதனுடைய தன்மையை உணர்ந்து விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்கணும்னு இதன் மூலம் நான் கேட்டுக்கிறேன். நன்றி.